ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் உள்ள குட்டி ஆட்டுக்கு இலை உருவ தாங்க போகிறோம். எண்ணெயெல்லாம் பார்த்தீங்கன்னா புளியங்குள உருவ தாங்க போகிறோம். அப்படியே வண்டி எடுத்து கேட்டு கிளம்பியாச்சுங்க. ஃபைனலாக நம்ம வரக்கூடிய இடத்துக்கு வந்தாச்சு. வந்துட்டு நான் எப்போவுமே சின்ன வயசுலேருந்து பறிக்கிறது இந்த மரத்தில் தாங்க. சின்ன வயசுனால் ரொம்ப சின்ன வயசுலாம் இல்லைங்க, ஒரு 8th வரைக்கும் படித்து இந்த மரத்தில் தாங்க பறித்தேன். அப்படி இந்த மரத்தில் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்த மரத்துக்கு கிளம்பியாச்சுங்க. மரமாக அவ்வளோ பிஞ்சு இலையாக இருக்குங்க. பிஞ்சு இலை வந்து இந்த குட்டியாடு சாப்பிடாது. பிஞ்சு இலை வந்து அப்படி ஒதுக்கிறோம். ஓரளவுக்கு எல்லாமே பிஞ்சு இலையாக தாங்க இருக்குது. எல்லாமே பிஞ்சு இலையாக தாங்க இருக்குது. இந்த மரத்தை பார்த்தேன் அதில் பிஞ்சாக இருக்குது, இதை பார்த்தேன் பிஞ்சாக இருக்குது, ஊரில் பிஞ்சாக தாங்க இருக்குது. ஃபைனலி இங்கே தாத்தா வச்ச மரத்துக்கு வந்தாச்சுங்க. இதாங்க தாத்தா வச்ச மரம். மரத்தை பார்த்து குரங்க விட மோசமா தவிரா இதெல்லாம் குரங்கு பார்த்துச்சுன்னா அவமானத்தில் சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே. ஃபைனலாக மரத்து மேலே ஏறியாச்சு. ஏறிட்டு ஒரு கொப்பை ஒரு ஆரம்பிச்சாச்சு. போயிட்டு நம்ம கொண்டு வந்த பை ஃபில் பண்ணியாச்சு. அப்படியே பறிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. வீட்டுக்கு வந்து நம்ம ஆட்டுக்கு வச்சோன்னு அப்படி சந்தோஷம் இருக்குங்க. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஆடு இருந்தால் மறக்காமல் ஃபாலோ பண்ணிட்டு போங்க.